அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நேச்சுரலா இவங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலயும் இந்த வார்த்தை இருக்கு, ட்ரைப். இந்த ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னைக்குமே யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. யூபிஎஸ்சி லெவல்லையுமே எப்போதுமே ட்ரைப்ஸை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து எப்போதுமே எதிர்பார்க்கப்படுற ஒன்று. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தாலும் இல்லாட்டியும் ட்ரைப்ஸை பத்தின கொஸ்டின்ஸ் கன்சிஸ்டண்டா இருந்துகிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த லெவல்ல ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் இல்ல மோரார்லஸ் அவங்க எதுக்காவது படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த கொஸ்டின் நமக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, ஜென்ரலி இந்த டினோட்டட் ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ஜென்ரலா காட்டி விட்டுருக்காங்க, மேஜர் ட்ரைப்ஸ் இன் இந்தியா, அவ்வளவுதான். இப்போ உங்க ஆன்சர் மத்த ஆன்சரை விட பெட்டர் ஆன்சரா இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 ட்ரைப் சொல்லலாம், இல்ல ஒரு 10 ட்ரைப் சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஒரு 10 ட்ரைப் சொல்லும் போது அந்த ட்ரைப் அந்த ஆன்சர் வந்து எப்படி இன்னொரு ஆன்சரோட பெட்டரா இருக்கும், என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னா அது பெட்டரா இருக்கும். ஒரு 10 ட்ரைப் உங்களுக்கு அதுல 10 இல்ல அதோட கம்மியான எக்ஸாம்பிளோ உங்களால சொல்ல முடிஞ்சா எங்களை சொல்லி காமிச்சு. கண்டிப்பா. இப்போ ட்ரைப்ஸ் அப்படிங்கிறப்போ வெறும் ட்ரைப்ஸுடைய நேமை மட்டும் சொல்லாமல் நம்மளுடைய ஆன்சர் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ட்ரைபுடைய நேம்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே நிறைய ட்ரைபல் நேமை வந்து மெமரைஸ் பண்ணியிருப்பாங்க, அது உண்மைதான். அப்படிங்கிறப்ப இதில் வேறு என்ன வித்தியாசப்படுத்தி காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி படிச்சிருந்தாலும் அதில் உள்ள வேறு எதை லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு இதையுமே ஷேர் பண்ணுறேன். இப்போது மேஜர் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ட்ரைபல் பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இப்போ 8.something% 2011 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, தென் இந்தியாவில் இருக்கிற ரேஷியல் குரூப்ஸ் என்னெல்லாம், இந்தந்த ரேஷியல் குரூப்ஸில் நிறைய ட்ரைப் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிகிரிட்டோஸ் இருக்கிறாங்க, இந்தியாவுடைய ஒரிஜினல் பீப்புள் அப்படின்னு நிகிரிட்டோஸ் தான் சொல்லுவோம். நம்ம அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டாம். மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் எடுக்கிறப்போ நிகிரிட்டோஸ் இருக்கிறாங்க, தென் புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த ரேஷியல் குரூப்பை சேர்ந்தவங்க. தென் மங்கோலாய்ட்ஸ் ரேஷியல் குரூப், மங்கோலிய இனத்தவர்கள். தென் இந்த டிராவிடியன் ரேஷியன் குரூப். ஓகே, இதுக்கப்புறம் இண்டோ ஆரியன் எடுத்துப்போம். அப்போ மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த 5 ரேஷியல் குரூப்மே இந்தியாவில் இருக்கிற மேஜர் ரேஷியல் குரூப்ஸ். இதில் ஒவ்வொரு மேஜர் ட்ரைப்ஸ் வந்து ஒவ்வொரு ரேஷியல் குரூப்ஸை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிராவிடியனும் புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு ரேஷியல் குரூப்பை சேர்ந்த பழங்குடி மக்கள் அதிகம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வடகிழக்கு மாகாணங்கள் எடுத்தோம் அப்படின்னா மங்கோலாய்ட்ஸ் அதிகம். நார்த் இந்தியா ஹிமாலயன் ரீஜன் எடுத்தோம்னா இண்டோ ஆரியன் அதிகம். அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிகிரிட்டோஸ் வந்து இருக்கிறாங்க. அப்போது இந்த ஒவ்வொரு ரேஷியல் குரூப்புமே சில இடங்களில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ வெறும் நேமை மட்டும் சொல்லாமல் இந்தியாவில் ட்ரைபல் ஜோன்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லி அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னா, இந்த ட்ரைபல் மேஜர் ட்ரைபல் ஜோன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு, ஒன்று சவுத் இந்தியா, சவுத் இண்டியன் ட்ரைப்ஸ், சவுத் இந்தியாவில் இருக்கிற மேஜர் ட்ரைப்ஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இந்தியா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த ரீஜனில் இருக்கிற ஜார்க்கண்ட் இங்கே இருக்கிறவங்க. அண்ட் தென் ஹிமாலயா அண்ட் நார்த் இந்தியன் சேர்த்து எடுத்துக்கலாம், நார்த் இந்தியன் ட்ரைப்ஸ். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற ட்ரைப், நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் ட்ரைப்ஸ். அஞ்சாவது அந்தமான் நிக்கோபர் இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வசதி. ஒன்று நமக்கு எந்த ட்ரைபல் நேமே மறக்காது, ஜோனல் வைஸ் கடை எழுதிடலாம். இல்லைன்னா ஒன்று ஒன்றா நம்ம மெமரைஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நினச்சி பார்த்துட்டு இருக்கணும். இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிற மேஜர் ட்ரைப் அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைபையும் சேர்த்தே சொல்லிடலாம். தோடர்கள் இங்கிலீஷ் எழுதுறப்போ நம்ம தோடாஸ்னு எழுதுவோம். தோடாஸ், இருளாஸ், கோட்டாஸ் கோத்தர்கள், கோட்டாஸ், குறும்பாஸ், குறும்பர்கள், இவங்க சவுத் இந்தியா. அது போக கோந்து ட்ரைப்னு சொல்லலாம். நமக்கு தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க அவங்க, ஆந்திரா வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் கேரளா ரீஜனில் இருக்கிறவங்க காடர்கள், காடர், அப்புறம் காணிகள், இவங்கெல்லாம் அடிக்கடி நியூஸில் இருக்கிறவங்க, அகஸ்தியமலை ரீஜனில் இருக்கிறவங்க காணிகள், காடர்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். தென் செஞ்சு ஆந்திர பிரதேஷில் இருக்கிறவங்க.
அப்போ இவங்கெல்லாம் சவுத் இந்தியாவில் இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிடலாம். தென் சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறப்போ பர்டிகுலராக நமக்கு கோந்து. ஓகே, இப்போது இந்த ஆன்சரில் இந்த ட்ரைபை டினோட் பண்ணுறப்போ அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக டினோட் பண்ண முடியும், ஒரு சென்டென்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை கொடுத்துட்டோன்னா பெட்டர். இல்லைன்னா ஜஸ்ட் அப்படி லிஸ்ட்டாகவே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சென்ட்ரல் இந்தியா கோந்து அப்படிங்கிறப்போ சவுத் ஏசியாலேயே லார்ஜஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து கோந்து தான் அப்படிங்கிறத டினோட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இவங்க எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க, சென்ட்ரல் இந்தியான்னு ஜென்ரலாக சொல்லாமல் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ செஞ்சு அப்படிங்கிற நம்ம சொன்னப்போ பர்டிகுலராக இவங்க நல்லமலை ரீஜனில் இருக்கிறாங்க, நல்லமலை ஹில்ஸ் ஆந்திராவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணி காமிக்கலாம். இந்த தோடர்கள், இருளர்கள், கோட்டர்கள் இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் கட்ஸ் தான். அதில் பர்டிகுலராக இந்த நாளும் வந்து நீலகிரி ரீஜனில் இருக்கிறவங்க. நீலகிரி ரீஜனில் இவங்களுக்குள்ள வந்து அந்த எக்கனாமிக் கோஆர்டினேஷன், அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ட மாற்று முறை பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாகவே அந்த முறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறவங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரெசன்டேஷன். இப்போ ஹிமாலயன் அண்ட் நார்த் இந்தியா அப்படின்னு இருக்கிறப்போ சென்ட்ரல் இந்தியாவில் இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி நியூஸில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறப்போ சஹாரியா ட்ரைபு, அப்புறம் சாந்தல், டோங்ரியா கோந்து, ஸோ இவங்களெல்லாம் டினோட் பண்ணி காமிக்கலாம். தென் ஹிமாலயன் எடுக்கிறப்போ லெப்சா, பூட்டியா, குஜ்ஜர், பக்கர்வால். ஜஸ்ட் ஏன்னா 15 மார்க் அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய போக முடியாது, ஒரு 4 ட்ரைபை வந்து டினோட் பண்ணி காமிச்சிடலாம். இதில் வந்து டினோட் பண்ணி காமிக்கிறப்ப பக்கர்வால்ஸ் வந்து நொமாடிக் நாடோடிகள் அவங்க. இப்போ நாடோடிகளாக இருக்கக்கூடிய ட்ரைபலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற டினோட் பண்ணி காமிக்கலாங்க. குஜ்ஜருமே வந்து நாடோடிகள் தான். இந்த பூட்டியா, லெப்சா, பூட்டியாலாம் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கார்பெட் மேக்கர்ஸ். ஜஸ்ட் இதை வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஃபோ கொடுக்குறது, அவ்வளோதான். தென் நம்ம மங்கோலாய்டு ரேசியல் குரூப் அப்படிங்கிறப்ப நார்த் ஈஸ்டர்னில் இருக்கிற நாகா ட்ரைப்ஸு, மிசோ ட்ரைப்ஸ், லூசாய் ட்ரைப்ஸ், அண்ட் அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய டஃப்லா, யபோர் இவங்களை டினோட் பண்ணி காமிக்கலாம், ஒரு 4 ட்ரைபு. ஸோ தென் அடுத்த ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அந்தமான் நிக்கோபரில் இருக்கிறவங்க. அந்தமான் நிக்கோபரில் மேஜராக சொல்கிறது வந்து 4 ட்ரைபல் பாப்புலேஷனை சொல்லுவோம். இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப அங்கே மேஜராக இருக்கிறது ஜாரவாஸ், ஓஞ்சஸ், சோம்பன்ஸ், தென் இவங்க சென்டினல் பீப்புள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். அதில் இந்த சென்டினல் பீப்புள் வந்து சுத்தமாக எக்ஸ்டர்னல் கான்டாக்டே, வெளி தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் சென்டினல். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறவங்க, நோ எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணி காமிக்கலாம். இப்போ சோம்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிக்கோபர் ஐலாண்டில் இருக்கிற ரொம்ப ஐசோலேட்டட் ட்ரைபாக இருந்தவங்க முதல் முறையாக வந்து 2009 தேர்தலில் வந்து ஓட்டு போட வச்சாங்க சோம்பனை. அதை சொல்லி காமிக்கலாம். அண்ட் ஓஞ்சஸ், ஜாரவாஸ் இவங்க ஆக்சுவலாக இந்த சோம்பன் தவிர இந்த ஓஞ்சஸ், ஜாரவாஸ், சென்டினல் இவங்க 3 பேருமே நீக்ரிட்டோஸ் ரேஸை சேர்ந்தவங்க. சோம்பன் மட்டும் வந்து மங்கோலாய்டு ரேஸை சேர்ந்தவங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு சின்ன டிஃபரன்சியேஷனை காமிச்சோம் அப்படின்னா நம்ம டெப்த்தாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆன்சரில். ஸோ அந்த பழங்குடி மக்களுடைய பற்றி ஏதாச்சும் ஒன்று. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரைபில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரைப் வந்து பிவிடிஜியில் இருக்கிறாங்கிறத டினோட் பண்ணி காமிக்கலாம். பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸில் இருக்கிற பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 75 பழங்குடியின மக்கள் வந்து நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னு கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணி காமிக்கலாம். அவங்க ஓவராலாக இந்தியாவில் 18 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க இந்த பிவிடிஜி குரூப்பு அப்படிங்கிறத டினோட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வெறும் நேமை மட்டும் சொல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ ஒரு அழகாக 2 பக்கத்து 2.5 பக்கத்து இதை கொடுக்க முடியும். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும் ஆன்சர். ஒரு வெல் வேர்ஸ்ட் ஆன்சர் சார். ஸோ நான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ இருக்க பெரிய சேலஞ்சு. இப்போ டைரக்டா
மெயின்ஸ் நாங்க எழுதும் போது எப்படின்னா மேஜர் ட்ரைப்ஸ் எனக்கு ஏபிசிடின்னு ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சிருவோம். இந்தியாவில் வந்து மேஜர் ட்ரைப் நீல்கிரிஸ்ல இருந்து ஒவ்வொரு ட்ரைபா ஒரு 15 ட்ரைப் பேரை எழுதி அதுக்கு 3 பாயிண்ட போட்டு முடிச்சிருக்கோம். அப்படியே நடந்திருக்குது. என்னன்னா யூ கன்க்ளூட் இதை வந்து இவ்வளவு கிளாசிஃபை பண்ணி கொண்டு போகலாம், இதுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இதையும் சொல்லலாம் அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ண விதம் வந்து உண்மையிலே எக்ஸாக்ட். ஒரு ஆன்சர் வந்து இந்த அளவுக்கு வித்தியாசப்பட முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு இதை கொடுக்குது. தேங்க்யூ. அடுத்த